நம்ம நெறைய ஏஐ டூல்ஸ் யூஸ் பண்ணிட்டுருக்கோம். ஆனா, எல்லாமே ஸ்கேட்டர்டா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் யூடியூப் சம்மரியா இருக்கட்டும், பிரசன்டேஷன் மேக் பண்றதா இருக்கட்டும், பாட்காஸ்ட் ஆர் உங்களுக்கு ஒரு நோட்ஸ் எடுக்கணும்னா, இது எல்லாமே ஸ்கேட்டர்டா இருக்கும். இது எல்லாமே ஒரே இடத்துல, அதுவும் நீங்க ஒர்க் பண்ற ப்ரௌசர், இல்ல உங்களுடைய எனி ஏஐ ப்ரௌசர் இது எல்லாத்துலயுமே வந்துடுச்சுன்னா எப்படி இருக்கும்? அத பத்தி தான் இந்த வீடியோ ஃபுல்லா பார்க்க போறோம். இந்த டூல் உண்மையாலுமே மஸ்ட் ஹேவ் டூலு. இந்த டூல மட்டும் யூஸ் பண்ணாலே போதும். உங்களால பேசிக்கான ப்ரொடக்டிவிட்டிய இன்கிரீஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க பிரசன்டேஷன ஒன் கிளிக்ல ரெடி பண்ணலாம். மைண்ட் மேப்ப ஒன் கிளிக்ல ரெடி பண்ணலாம். அண்ட் தென் யூடியூப் சம்மரிய ஜஸ்ட் லைக் தட் ஒரே கிளிக்ல ரெடி பண்ணிடலாம். அது எல்லாத்தையுமே டீட்டெயிலா பார்க்கலாம். கடைசி வரைக்கும் வீடியோவ பாருங்க. என் பேர் மனோஜ்குமார். தி ஏஐ டூட். வெல்கம் டு தி சேனல். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா, அந்த டூல் பேர் வந்து நோட் ஜிபிடி. இதில என்ன சொல்றாங்கன்னா, யூடியூப் சம்மரி. இட் ஸ்டார்ட்டட் வித் யூடியூப் சம்மரி தான். ஸோ யூடியூப் சம்மரி, சாட் அசிஸ்டன்ட் எங்க உங்களுடைய ப்ரௌசர்லயே வந்துரும். ஸோ நீங்க வந்து சும்மா எக்ஸ்டென்ஷன்ல நோட் ஜிபிடி அப்படின்னு குடுத்தீங்கன்னா, இந்த மாரி சிம்பிள் வரும். குரோமோடைய கொஞ்சம் டிஃபரெண்ட் சிம்பிள்னு வச்சுக்கோங்களேன். அத ஆட் பண்ணீங்கன்னா, இந்த இடத்துல வந்துரும். ஸோ இந்த இடத்துல வந்தீங்கன்னா, இப்படி இருக்கும். ஓகேவா? ஸோ இது வந்து எக்ஸ்டென்ஷன் ஆட் ஆனதுக்கப்புறம் உங்களோட யூடியூப் வீடியோவோ, இல்ல எங்க வேணாலும் நீங்க ஆட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் என்ன பண்றேன்னாக்க, என்னென்ன ஃபீச்சர் இருக்கோ அது எல்லாத்தையும் ஒன் பை ஒன் ஃபர்ஸ்ட்டு சொல்லிர்றேன். அதோட இம்ப்ளிமெண்டேஷனும் சொல்லிர்றேன். ஓகேவா? ஸோ இப்போ நான் இந்த யூடியூப் வீடியோ எடுத்துக்கிறேன். இதில வந்து ஆப்வியஸா இது வந்துரும். ஃப்ரீல வந்து 15 இருக்கும். நான் வந்து அன்லிமிட்டட் கோட்டால இருக்கேன். ஸோ இதில பார்த்தீங்கன்னாக்க, இப்போ ஜெனரேட் சம்மரி அப்படின்னு நான் குடுத்தேன்னா, இந்த வீடியோவோட சம்மரிய அப்படியே ரெடி பண்ணிடும். இத வந்து அரவிந்த் ஸ்ரீனிவாஸ் இருக்கார்ல, அவர் வந்து சொல்லியிருந்தாரு, கோபிநாத் சாரோட பாட்காஸ்ட்ல. என்ன சொல்லியிருந்தாருன்னா, நான் வந்து முழு வீடியோலாம் பார்க்க மாட்டேன். என்னோடைய யூடியூப சம்மரி பண்ணதுக்கப்புறம், நான் ஜஸ்ட் அதுகிட்ட ஆன்சர் கேட்டனாலே போதும். இல்லன்னா நான் நோட்ஸா எடுத்துக்கிட்டனாலே போதும். எனக்கு எல்லா இன்ஃபர்மேஷனும் கிடைச்சிரும். இதுக்கு முன்னாடி நான் வந்து என் ஃப்ரெண்டு கிட்ட கேட்பேன். இல்லன்னா நல்லா படிக்கிற ஸ்டூடண்ட்ட கேட்பேன். இனிமே அதெல்லாம் கிடையாது. நான் இந்த மாரி ஏஐ டூல்ஸ்ல எனக்கு யூடியூப் வீடியோ இல்ல காம்ப்ளெக்ஸா இருக்கிற எல்லாத்தையுமே நான் இதில வந்து ஃபுல்லாவே நான் பார்த்துப்பேன் அப்படின்றாங்க. இங்க ஏன் ரிமைண்ட் பண்றேன்னா, ஜஸ்ட் ஒன் கிளிக் தான். இங்க பாருங்க அது எப்படி குடுத்துரு. டைம் ஃபார் ஈவென்ட் 47,000 இன்சிடென்ட், இனிஷியல் லான்ச், எர்லி சக்சஸ், எஸ்கலேட்டிங் காஸ்ட். இது வந்து இது எத பத்தின வீடியோனா, தி அன்கம்ஃபர்டபிள் ட்ரூத் அபௌட் ஏஐ. ஸோ ஏஐயோட உண்மையான முகத்த வந்து சொல்ற வீடியோ தான் இது. நீங்க வேணா செக் பண்ணி கூட பாருங்க. இது சூப்பரா இருக்கும். ஸோ இதில வந்து சப்டைட்டில் குடுத்தீங்கன்னா, எல்லாமே சப்டைட்டிலா வரும். நீங்க டவுன்லோடும் பண்ணிக்கலாம். ஓகேவா? டிஎக்ஸ்டி வித் டைம் ஸ்டாம்ப், வித்தவுட் டைம் ஸ்டாம்ப், எஸ்ஆர்டி இது எல்லாத்துலயுமே டவுன்லோட் பண்ணிக்கலாம். மல்டி லாங்குவேஜும் சப்போர்ட்டட் இருக்கும். ஓகேவா? இப்போ நீங்க தமிழ்ல குடுத்த உடனே என்ன ஆகும்னாக்க, இது தமிழ்ல அப்படியே மாறிடும். நமது தொடருக்கு மீண்டும் வரவேற்கிறோம். இன்று ஏஐ பற்றிய சிக்கலான உண்மைகள். இது 2வது எபிசோட். பார்த்தீங்களா? ஸோ அதாவது கொஞ்சலாம் இல்ல. பயங்கரமான அவுட்புட் தரும் இந்த சிசில. ஸோ உங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு வேற லாங்குவேஜ்ல இருக்கிற வீடியோ வந்து சூப்பரா இருக்கிற மாரி உங்களுக்கு தோணுது. இல்ல அந்த வீடியோவ ரீபர்பஸ் பண்ணணும்னாலுமே இந்த மாரி நீங்க சப்டைட்டில் யூஸ் பண்ணி கூட பண்ணிக்கலாம். ஸோ சப்டைட்டில நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம். சேவ் ஆஸ் அ நோட் ஆஸ் அ நோட்ஸ்ன்னு குடுத்தீங்கன்னா, அந்த எல்லா இன்ஃபர்மேஷனும் நோட்டா சேவ் ஆயிடும். ஸோ அதுக்கு நான் வந்து சம்மரி குடுக்குறேன். இந்த சம்மரிய நான் நோட்ஸா சேவ் பண்றேன் பார்த்துக்கோங்களேன். நோட்ஸா வந்து சேவ் ஆயிடும். அவ்வளோதான். ஸோ அண்ட் தென் அடுத்து என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னாக்க, ஏஐ சாட். ஸோ இப்போ வந்து நான் என்ன கேட்குறேன்னாக்க, டெல் மீ த அன்டோல்டு ட்ரூத் ஆஃப் ஏஐ ஏஜென்ட் அப்படின்னு நான் கேட்குறேன். இப்போ என்ன பண்ணுன்னா, அந்த வீடியோவ அது டிரான்ஸ்கிரிப்ட் பண்ணி நாலேட்ஜ் பேஸா ஏத்துக்கிட்டு, இப்போ வந்து அது எனக்கு தமிழ்லயே சொல்லுது. ஏன்னா நான் லாங்குவேஜ் வந்து தமிழ்ல வச்சிருக்கேன். அதனால தமிழ்ல சொல்லுது. ஓகேவா? உங்களுக்கு லாங்குவேஜ் வேணும்னா நீங்க போய் மாத்திக்கலாம். இந்த இடத்துல தான் லாங்குவேஜ் இருக்கும். டிரான்ஸ்கிரிப்ட் பண்றப்போ அத பண்ணிக்கலாம். ஸோ தமிழ்ல அழகா பண்ணும். இப்போ வந்து நான் இத பாட்காஸ்ட்டாவும் கன்வெர்ட் பண்றேன். அதுவுமே சூப்பரா இருந்தது. நான் செக் பண்ணி பார்த்தேன். ஓகேவா? ஸோ அதனால் ஏஐ ஏஜென்ட் தொழில்நுட்பத்தில் வெற்றி பெற மொத்தமாக ஒரு சிறப்பு அடிப்படை அமைப்புகள் பணியாற்றும் சூழல்கள் அவசியம். அதாவது அவர் இந்த வீடியோல என்ன சொல்வாருன்னா, இன்னும் பேஸே ஒழுங்கா ஸ்ட்ராங்கா இல்ல. அதுக்குள்ள வந்து ஏஐ ஏஜென்ட்ல ஸ்டார்ட் அப்பு பெரிய பெரிய இதெல்லாம் வந்துடுச்சு. இன்ஃப்ராஸ்ட்ரக்சரே கரெக்ட்டா இல்ல அப்படின்றது தான் இதில சொல்லியிருப்பாரு. ஸோ இதில வந்து நான் டிரான்ஸ்கிரிப்ட்ல போயிட்டு என்ன பண்ணணும்னா, லாங்குவேஜ் இங்கிலீஷ்ன்னு வச்சுடுறேன். இப்போ வந்து திருப்பி வந்து ம் டெல் மீ அபௌட் த அ ப்ரோஸ் அண்ட் கான்ஸ். ஸோ இப்போ வந்துருச்சு பாருங்க. ஸோ ப்ரோஸ் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, ஏஐ ஏஜென்ட் கேன் டிவைட் காம்ப்ளெக்ஸ் டாஸ்க் எஃபிஷியன்ட்லி அப்படின்லாம் சொல்லுது. கான்ஸ் வந்து தி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சப்போர்ட் திஸ் ஏஜென்ட் இஸ் ஸ்டில் இம்மெச்சூர். ஸோ இந்த வீடியோல நீங்க பார்த்தீங்கன்னா அதுதான் சொல்லுவாரு. இன்னும் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரே ரெடி ஆகல. அதுக்குள்ள ஏஐ ஏஜென்ட் ஆஹா ஓஹோன்றீங்க. அதெல்லாம் கிடையாதுன்ற மாரி சொல்லுவாரு. டோக்கன்லாம் வந்து நெறைய யூஸ் பண்றதுனால உங்களுக்கு வந்து அது வந்து ஃபெயிலியர் மாடல் அப்படின்றது தான் அவர் கடைசியா சொல்லுவாரு. நாங்களும் அத தான் சொல்லுவோம். 2027ல வர ஏஜென்ட் 3 தான் வந்து நம்ம யூஸ் பண்ண போறோம். இது எல்லாமே எவால்வ் ஆகுது. அத நம்ம படிச்சு, தெரிஞ்சு நம்மளுக்கு சின்ன சின்ன டாஸ்க்குக்கு தான் யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ இது ஏஐ சாட். ஏஐ
ஏஐ மைண்ட் மேப் பயங்கரமான ஒன்று கைஸ். ஏஐ மைண்ட் மேப்பு என்ன பண்ணுன்னா அப்படியே கம்ப்ளீட்டாக இந்த இன்ஃபர்மேஷனை ஏஐ மைண்ட் மேப்பாக கம்ப்ளீட்டாக ஜென்ரேட் பண்ணிடும். அண்ட் தென் வந்து ஏஐ பாட்காஸ்ட் அதை கொடுத்தீங்கனாக்க, இப்போ பார்த்தீங்கன்னாக்க நான் வந்து இந்த யூடியூப் வீடியோ இருக்குல்ல, ஸோ இதில் வந்து நான் என்ன பண்ணுறேன்னா டெக்ஸ்ட் டு ஸ்பீச் இருக்கும், ஏஐ வாய்ஸ் ஜென்ரேட்டர், வாய்ஸ் ஆக்டர், பிடிஎஃப் டு ஆடியோ, இது எல்லாமே இருக்கும். நான் இந்த யூடியூப் வீடியோ கொடுத்துட்டு எதுவுமே கொடுக்கல கைஸ். ஜென்ரேட் பாட்காஸ்ட்னு கொடுத்துட்டேனாக்க பயங்கர ஃபாஸ்ட்டாக ஜென்ரேட் ஆகுது. இங்கே அதுதான் முக்கியம். நான் வந்து சில டூல்ஸ்லாம் கூட நான் போட்டிருப்பேன் என்னோடய வீடியோவில். அதை விட இங்கே பயங்கரமாக ஃபாஸ்ட்டாக பண்ணுது. ஸோ இது வந்து யூடியூப் வீடியோவை பாட்காஸ்ட்டாக கன்வெர்ட் பண்ணுறது. ஏஐ ஸ்கிரிப்ட் தான் பண்ண போகுது. லாங்குவேஜ் வந்து இங்கிலீஷ் தான். இப்போ உங்களுக்கு வேணும்னா தமிழில் கூட ட்ரை பண்ணலாம். தமிழ் இருக்குது, தமிழில் வேணால் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ ஜென்ரேட்டிங் பாட்காஸ்ட். ஸோ தமிழ் எப்படி இருக்குன்றதையும் ஃபைனலாக அவுட்புட் மட்டும் நான் காட்டுறேன், தமிழில் எப்படி ஜென்ரேட் ஆகுதுன்னு. ஸோ இது வந்து ஒரு ஸ்கிரிப்ட் மாதிரி நம்மளுக்கு ரெடி பண்ணி தரோம். நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அகெயின் வந்து எடிட் பண்ணிட்டு, ஸோ பல ஏஜென்ட்கள் ஏன்னு சொல்லிட்டு இப்போ வந்து பாட்காஸ்ட் வந்து ஜென்ரேட் பண்ண ஆரம்பிச்சிச்சு. ப்ளீஸ் வெயிட் ஃபார் அ ஃபியூ மினிட்ஸ். இதில் வந்து ஸ்கிரிப்டை பாருங்கள். மல்டி ஏஜென்ட் சிஸ்டம்கள் ஏன் இப்போது பிரபலமானது, ஸ்பீக்கர் 1 ஸ்பீக்கர் 2 இப்படி தான் ஆக்சுவலி பாட்காஸ்ட்டோட ஸ்கிரிப்ட் இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு அது ஸ்கிரிப்டை ஜென்ரேட் பண்ணிடுது, அந்த வீடியோலேருந்து டிரான்ஸ்கிரிப்ட் பண்ணுது, அதுக்கப்புறம் அது கன்வெர்ட் பண்ணி இந்த மாதிரி கொண்டு வந்துடுது. ஸோ இதுக்கப்புறம் அதோடைய அவுட்புட் எப்படி இருக்குன்றதை மட்டும் நம்ம பார்த்துக்கலாம். ஜிபிடிசி, க்ளோட், ஜெமினி மாதிரி ரேர் மாதிரிலாம் இருந்தாலும் ஓகே, இப்போ தமிழில் வந்து இது பேசுது. அக்யூரசி பெட்டராக இருக்குது. ஓகேவா, பெட்டர்னா இவ்வளோ பெரிய இதில் தே ஆர் யூஸிங் டீப்சிக் ஐ திங்க். ஸோ அந்த மாடலில் அக்யூரசி நல்லாவே இருக்குது. ஸோ இந்த பாட்காஸ்ட்டை நீங்கள் இங்கிலீஷில் மாற்றினாலும் யூ கேன் சேஞ்ச் இன் டு அ லாங்குவேஜ். அதை வந்து அங்கேயே நம்ம பார்த்துருந்தோம். இதுதான் பாட்காஸ்ட். இப்போது ஏஐ டயக்ராம் இதில் வந்து என்ன சொல்கிறேன்னா நான் மைண்ட் மேப் ஜென்ரேட் பண்ண சொல்கிறேன். ஓகேவா, ரைட் அ சம்மரைஸ் ஆஃப் மைண்ட் மேப்பிங் அப்படின்னு கேட்டாக்க நான் என்ன சொல்கிறேன்னா இங்கே வந்து இங்கே நிறைய இருக்குது. விஷுவல் ஜென்ரேட்டர், ஃப்ளோ ஜென்ரேட்டர், இந்த மாதிரி நிறைய இருக்குது. நான் இங்கே போயிட்டு என்ன பண்ணுறேன்னா என்னோடய யூடியூப்பில் வந்த இதை மட்டும் காப்பி பண்ணி நான் என்ன பண்ணுறேன்னா அலோ கொடுத்துருங்க, காப்பி. இங்கே நேராக போய் நான் என்ன பண்ணுறேன்னா மைண்ட் மேப் ஜென்ரேட்டரில் பேஸ்ட் பண்ணிவிட்டு சம்மரைஸ் திஸ் மைண்ட் மேப்பிங். ஸோ பார்த்தீங்கன்னா ஏஜென்ட்ஸோடைய ப்ரோ அண்ட் கான்ஸ் வந்து நான் சொல்லியிருந்தேன். அந்த ப்ரோ அண்ட் கான்ஸை வந்து என்ன பண்ணிச்சுன்னா இப்போது ஒரு மைண்ட் மேப்பாக கொண்டு வந்துச்சு. பார்த்தீங்கன்னா தெரியும் அதில் என்னென்ன அட்வான்டேஜஸ் ஆஃப் ஏஜென்ட், ஸ்பெஷலைசேஷன், எஃபெக்ட்னு சொல்லிட்டு எல்லாமே வந்துடும். ஸோ இதுதான் வந்து மைண்ட் மேப். ஓகே, இந்த ஃபீச்சர் பயங்கரமாக இருக்கும். உங்களுடைய டெக்ஸ்ட்டை அப்படியே இப்படிங்கிறதுக்குள்ளே மைண்ட் மேப்பு ரெடி பண்ணிடலாம். ஓகேவா, ஸோ நெக்ஸ்ட்டு இப்போ வந்து வேறு ஆப்ஷன் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரெசன்டேஷன் ஒன்று இருக்குது. ஸோ இந்த ப்ரெசன்டேஷனை வந்து நம்ம எப்படி ரெடி பண்ணலான்னா, ஸோ ப்ரெசன்டேஷனில் போயிட்டு நம்ம என்ன பண்ணோம்னா பிபிடி டூல்ஸ்னு நிறையா இருக்கும், பிடிஎஃப் டு பிபிடி அதெல்லாம் இருக்கும். நம்ம என்ன பண்ணுறோன்னா பிபிடி மேக்கர் இல்லைனா வந்து ப்ரெசன்டேஷன் மேக்கர்லேயே போய்க்கலாம். ஸோ அங்கே போயிட்டு என்ன பண்ணுறோன்னாக்க இங்கே என்னுடைய டாப்பிக்கோ இல்லைனா ஏதாவது ஒன்று தரதுக்கு பதிலாக யூடியூப் லிங்க்கே நான் தரப்போகிறேன். இங்கே இருக்கிற யூடியூப் லிங்க்கை காப்பி பண்ணி நான் பேஸ்ட் பண்ணிடுறேன். இங்கே ஜென்ரேட் பிபிடி அப்படின்னு நான் சொன்னேன்னா இப்போ பிபிடி ஜென்ரேட் ஆகிட்டு இருக்கோம். ஸோ க்ரியேட் ஆனதுக்கப்புறம் நம்ம அவுட்புட் அதை விஷுவலைசேஷனாக பார்க்கலாம். ஸோ இது வந்து பிபிடி ஜென்ரேட் பண்ணுறதுக்கான ஃபீச்சர். ஸோ நம்ம பார்த்த ஃபீச்சர் எல்லாமே நிறைய இருக்குது கைஸ். இதில் வந்து ப்ரெசன்டேஷனில் ஸ்லைட் ஜென்ரேட்டர், கீ நோட் ஜென்ரேட்டர், பிபிடி மேக்கர், இந்த மாதிரி எல்லா ஃபீச்சரும் இருக்குது. அண்ட் தென் வந்து இமேஜ் எடிட்டர், வாட்டர் மார்க் ரிமூவர், இந்த மாதிரி இதுலேயும் இருக்குது. ஸோ ஏஐயோட சேட் பண்ணுறதுக்கு ஒரு டாக்குமெண்ட் கொடுத்துட்டு ஆஸ்க் ஏஐ இல்லைனா சேட் ஏஐ இந்த மாதிரி நீங்கள் கொடுத்துக்கலாம். இது நார்மலாக ஆஸ்க் ஏஐ வந்து நார்மலாக உங்கள் மாடல் கூட பேசிக்கிறது. அண்ட் தென் ஏஐ ஸ்டடி, நீங்கள் வந்து ஸ்டூடெண்ட்டாக இருப்பீங்க, உங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் நோட்டோ இல்லை உங்களுடைய இது வந்து 8 hours 10 hours வீடியோவாக இருக்குனாக்க ஒன்றுமே இல்லை, ஃப்ளாஷ் கார்டாக இருக்கட்டும், மேத் வீடியோ, இந்த மாதிரி கம்ப்ளீட்டாக நீங்கள் இது எல்லாத்தையுமே யூஸ் பண்ணலாம். ஜஸ்ட்டு உங்களோட வீடியோவோட சோர்ஸு இல்லை லிங்க்கு இது எல்லாத்தையுமே கொடுத்தீங்கனாலே அது ஈஸியாக ஜென்ரேட் பண்ணி கொடுத்துரும். ஓகேவா, ஸோ இப்போ இந்த ஏஐ பிடிஎஃப் சொல்லிட்டிங்கன்னா பிடிஎஃபோட சம்மரி, டிரான்ஸ்லேட்டர், இது எல்லாமே இருக்குது. அண்ட் தென் இது தான் ஏஐ டிடெக்டர். நம்ம நிறைய வீடியோ பார்த்துருக்கோம். ஏஐ வந்து நிறைய வந்து யூஸ்லெஸ்ஸான டெக்ஸ்ட்லாம் தரும். அப்படி தரப்போ நம்ம வந்து கரெக்டாக அதை வந்து ஹியூமனைஸ் பண்ணி யூஸ் பண்ணணும். ஸோ அது எல்லாத்துக்குமே இது தான். ஸோ ஏஐ மைண்ட் மேப் ஜென்ரேட்டர் நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். ஸோ நீங்கள் ஜஸ்ட் அதோட டெக்ஸ்ட் கொடுத்தாலே போதும். இதுதான் நம்ம வந்து ஏஐ வாய்ஸில் கம்ப்ளீட் எல்லா ஸ்ட்ரக்சர் இருக்கும். இது எல்லாமே எங்கே இருக்குனாக்க உங்களுடைய இந்த
இந்த இடத்துலயே வந்துடும். நீங்கள் எப்போ வேணாலும் யூஸ் பண்ணணுமோ அப்போல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ ஏஐ சம்மரைசர் நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். யூடியூப் சம்மரைசர், பாட்காஸ்ட் சம்மரைசர், எல்லா பேப்பர் சம்மரைசர், எல்லா சம்மரைசருமே இருக்கும். சிசிங்கிறது எந்த வீடியோனாலும் கொடுத்துக்கலாம், வாய்ஸை டெக்ஸ்ட்டாக மாற்றிக்கலாம், இந்த மாதிரி கம்ப்ளீட்டாக நீங்கள் கொடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து நோட் ஜிபிடி அப்படிங்கிற ஒரு க்ரோம் எக்ஸ்டென்ஷனோடைய கம்ப்ளீட் ஓவர்வியூ கைஸ். ஸோ இதில் ஒன் ஸ்டாப் சொல்யூஷன் ஃபார் ஆல் த நீங்கள் ப்ரொடக்டிவிட்டி இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம், உங்களுடைய லேர்னிங் ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம், ஒன் கிளிக்கில் எல்லாமே நீங்கள் பண்ணிக்கலாம். இதோடைய லிங்க் அண்டு யூசேஜ் கைடு வந்து என்னுடைய டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள் கைஸ். ரொம்பவே யூஸ்ஃபுல்லான டூல். இதை யூஸ் பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் செஷனில் சொல்லுங்கள். ஸோ நோட் ஜிபிடி இஸ் அ மஸ்ட் ஹாவ் டூல் இன் யுவர் உங்களுடைய டே டு டே ஒர்க்கில் இது கண்டிப்பாக இருக்கணும். பிகாஸ் இது வந்து எல்லாமே ஒன் ஸ்டாப் சொல்யூஷன். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி ஏஐ ரிலேட்டட் கண்டென்ட்டுக்கு உங்களுக்கு உடனே தெரியணும்னா தி ஏஐ டூட சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே வந்து சேரும். தேங்க்யூ கைஸ்.